வாங்க இன்றைக்கி நம்ம ஈஸியாக கேசரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். முந்திரி போட்டுக்கலாம், அதுவும் திராட்சை போட்டுடலாம். இப்போ முந்திரியும் திராட்சையும் எடுத்துடலாம். அரை கப் ரவை சேர்த்துக்கலாம். இதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம எந்த கப்பால் ரவை எடுத்தோமோ அதே கப்பாலே 2.5 கப் தண்ணி வச்சுக்கலாம். ரவை நல்லா இந்த அளவு வறுபட்டதும் நம்ம தண்ணி சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு தண்ணி நல்லா கொதி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சொல் தண்ணி சேர்த்துக்கலாம். 2 சிட்டிகை எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். ரவை நல்லா வெந்து வந்துருச்சு. 1 கப் ரவை எடுத்துக்கிட்டோம். கோபுரமாக 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு பார்க்கலாம். 2 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், தூவிடலாம். கேசரி ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக நம்ம பொரிச்சு வச்சுருக்க முந்திரியும் திராட்சையும் தூவிடலாம். அவ்வளோதான், கேசரி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கடாயில் ஒட்டவே இல்லை. நம்ம 2 ஸ்பூன் நெய், ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம். அதுக்கு மேலே நான் எதுவுமே எண்ணெயோ நெய்யோ சேர்க்கலை. விருப்பப்பட்டால் நீங்கள் இப்போ வேணால் ஒரு ஸ்பூன் எண்ணெயோ இல்லை நெய்யோ சேர்த்துக்கோங்க. பௌர்ணமி ஸ்பெஷலாக கேசரி செஞ்சுருக்கேன். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்